ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு காரசாரமான ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி. இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க. 4 முட்டையோடு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெரிய ஸ்பூனாகவே எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி விஸ்கால கலந்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து வரும். இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க. கடைசியாக இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கலந்தெடுத்த முட்டையை இது மாதிரி கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இல்லாட்டி நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடானதும் பாதி அளவுக்கு முட்டையை மட்டும் ஊற்றி ரொம்ப வேக விடாமல் இது மாதிரி லைட்டாக ஒரு 30 செகண்ட் ஆனதுமே இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கங்க. டைட்டாக ரோல் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி விடுங்க. ரொம்ப வெந்து செவந்துடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக வெந்ததும் இது மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக அப்படியே தோசை கரண்டியால் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். திருப்பி போடாமல் இதை அப்படியே டைட்டாக ரோல் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கங்க. மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. மீதமுள்ள முட்டையும் இதே மாதிரி ஊற்றி திருப்பி போடாமல் ஒரு 30 செகண்ட் ஆனதுமே அப்படியே ரோல் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். இது அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி ஃப்ரை பேனில் எடுத்து சுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு பானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதாவது ஒரு 60% கிட்ட நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண பார்த்து கிழங்கு வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே அப்படியே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, சின்னதாக ஒரு அன்னாச்சி முக்கும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கங்க. உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக தக்காளி மசிய வதங்கி வரும். இது அப்படியே வதங்கட்டும். இப்போ இன்னொரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. இது சேர்த்து செய்கிறப்ப நல்ல மணமாக சுவையாக இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் இந்த தயிர்லேயே மசாலாவை கலந்து எடுத்துக்கங்க. தயிர் திரியாக தெரியாமல் இது மாதிரி விஸ்கால கலந்திங்கன்னா நல்லா ஈவனாக கலந்து வரும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட நம்ம தயிரில் கலந்து எடுத்து வச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதே மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு 200 ml அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க.
ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. கலந்துட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். 2 நிமிஷம் குக் ஆனாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ நல்லா எடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்து தான் இருக்கும். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே ஊற்றி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தா முட்டை பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்துட்டு இதை அப்படியே திரும்பவும் மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா மசாலா காரம்லாம் நல்லா முட்டையில் ஊறி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், முட்டை பீசஸ் எல்லாமே நல்லா மசாலாவில் ஊறி நல்லா கொஞ்சம் உப்பி இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள். இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம். இதை நீங்கள் சூடான தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். தனியாக தொட்டுக்கெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இது ஒன்று செஞ்சாலே போதும். 3 வேளைக்குமே சூப்பராக இருக்குங்க. சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.